வாழ்க்கையில நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன். தயவு செஞ்சு லவ் பண்றாரு. என்னது லவ் பண்ண கூடாதா? நீங்க மட்டும் லவ் பண்ணுவீங்க, உங்க ஆளு கூட நைட்டு ஃபுல்லா கடலை போடுவீங்க, வீக்கெண்ட் ஆனா அவுட்டிங் போவீங்க, ஜாலியா சுத்துவீங்க. நாங்க மட்டும் கடைசி வரைக்கும் இப்படி மொட்டையாவே இருக்கணும். ஜாலியா இருக்கணா? அந்த கொடுமையெல்லாம் உனக்கு எப்படா சொல்லி புரிய வைப்பேன்? டெய்லியும் காலைல எழுந்த உடனே வேலை எனக்கு என்ன தெரியுமா? அவளுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும். 3 வேளை நான் சாப்பிட்டனா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு மெசேஜ் மட்டும் அனுப்பணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா குட் நைட்ன்ற மெசேஜ் போட்டே ஆகணும். டெய்லி காலையில குட் மார்னிங் சொல்லணுமா? டேய், நான்லாம் லவ் பண்ணனா டெய்லி காலையில அவ முகத்துல தான்டா முழிக்கணும்னே நினைப்பேன். அப்புறம் 3 வேளை சாப்பிட்டேன்னு கேட்கணுமா? லவ் பண்ற பொண்ணை சாப்பிட்டேன்னு கூட கேட்காம உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலை? அப்புறம் என்ன சொன்னா? கண்டிப்பா குட் நைட் சொல்லணுமா? எதுக்குடா சொல்லணும்? நான்லாம் லவ் பண்ணேன்னா விடிய விடிய தூங்காம அவ கூட பேசிக்கிட்டே இருப்பேன்டா. வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறது முக்கியம் இல்லடா. ஆனா அதுக்கு பக்கத்துல நீ தப்பி தவிர இந்த ஹார்ட் மட்டும் அனுப்பாம விட்டன்னு வையே, அப்ப ஆரம்பிப்பா மச்சான் சண்டைய. அந்த ஹார்ட்டை நீ எவ்வளவுக்கோ கொடுத்துட்ட, அதனாலதான் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பிப்பான். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் அவளை பார்த்துட்டு டிராப் பண்ணி வந்திருப்பேன். அடுத்து 5 நிமிஷத்துல கால் பண்ணி எனக்கு நீ அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேன், எங்களோட டைம் ஸ்பெண்டே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாடா. அவன் கால் பண்ணும்போது 2 செகண்ட் லேட்டா எடுத்தா போதும், பிஸியா இருக்கேன்னு சின்ன போறேன்னு அதுக்கு ஒரு சண்டையை போடுவா. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன அவுட்டிங் போகலாம் கூப்பிடுவா. எப்படா போக முடியும்? உடனே வந்துட்டு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பிடிக்கல, அப்படி இப்படி சொல்லி கத்தி கதற ஆரம்பிச்சிடும் மச்சான். பேபி நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்ல, உன் எக்ஸை பத்தி சொல்லு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதை நம்பி சொன்னேன்டா. இப்போ வரைக்கும் 100 சண்டை வந்துருச்சு. 100 வாட்டி அவன் பேரை இழுக்காம அவன் இருந்ததே கிடையாது மச்சான். என்ன சொன்னீன்னு தூங்காம பேசுவியா? தூங்காம நானும் அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக அவ தூங்கிடுவா, ஒன்னும் தூங்க விடவே மாட்டா. அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சுத்துவா மச்சான். ஆனா நானு என் ஃப்ரெண்ட்ஸோட போவே கூடாது, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. இது உனக்காக நீ இருக்கவே முடியாது, உன் பேரண்ட்ஸ்க்காக இருக்க முடியாது, நீ தனியா எங்கேயும் போக முடியாது, பசங்களோட அவுட்டிங் போக முடியாது. அதை விட்றா, நீ யாரா? நீ யாரா? நீங்க எல்லாம் யாரா? என் ஃப்ரெண்ட்ஸ் ஏடா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட சந்தோஷமா இருந்துடா, படத்துக்கு வந்துடா, டீ குடிக்க வந்துடா, சொல்றா 5 நிமிஷம் என் பிரச்சனையை சொன்னதுக்கே இப்படி உழுந்து கிடக்குறியா மச்சான்? அந்த பிரச்சனை கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு.